துவக்க உரை சம்மந்தமாக ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? துவக்க உரை சம்மந்தமாக துவக்க உரையில் நீங்கள் ரஷ்யாவில் வந்து இந்த மாதிரி இஸ்லாமிய மத கோயில்கள், கிறிஸ்துவ மத கோயில்கள் இதெல்லாம் வந்து மியூசியமாக ஆக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இஸ்லாமிய மத கோயிலுங்கள்லாம் இடிக்கப்பட்டது. ஆனால் ரஷ்யாவில் வந்து இஸ்லாமிய மத கோயிலுங்கள்லாம் வந்து இடிக்கப்படாமல் அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டியாக இருந்தாலும் சரி, மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த வேறுபாடும் இல்லாமல் அந்த கோயில்களில் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த கோயில்களிலும் மியூசியமாக மாக்கப்பட்டிருக்கின்றது. அதை வந்து நீங்கள் சொல்லியிருக்கணுன்றது தான். ரஷ்யாவிலே கோயில்கள் இடிக்கப்பட்டன, மசூதிகள் இடிக்கப்பட்டன, சர்ச்சுகள் இடிக்கப்பட்டன, அதுபோன்று இந்தியாவிலும் இடிக்கப்பட்டிருக்கிறதானே என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இதற்கு நாம் ஏற்கனவே நம்முடைய தொலைக்காட்சி தொடரிலே இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி என்று ஒரு தொலைப்பு தொடர் நடந்து கொண்டு வருகிறது, இப்போது வந்து கொண்டிருக்கிறது. அதில் நம்முடைய சரித்திர பேராசிரியர் ஷஹாபுதீன் அவர்கள் கலந்து கொண்டு இதற்கு விரிவான விளக்கத்தை தந்திருக்கிறார். ஆகவே சில விஷயங்களை மட்டும் நான் அன்பருக்காக சொல்லுகிறேன். இங்கு கோயில்கள் சில தகர்க்கப்பட்டது உண்மை, கோயில்கள் கொள்ளையடிக்கப்பட்டது உண்மை. ஆனால் இதற்கும் மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோமநாதர் ஆலயத்தை கஜினி முகமது கொள்ளையடித்தான் என்று சொன்னால் அங்கே செல்வம் இருந்தது. கோயில்களில் தான் செல்வம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். இந்து மன்னர்களும் கோயில்களை கொள்ளையடித்த வரலாறு உண்டு. எந்த மன்னராக இருந்தாலும் தனக்கு பணம் தேவை என்றால் கோயிலைத்தான் கொள்ளையடிப்பான், மசூதியைத்தான் கொள்ளையடிப்பான். இதுதான் நடந்திருக்கிறது. கோல்கொண்டாவிலே தனஷா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வரி வசூலித்து விட்டு டெல்லி பாதுஷாவுக்கு அதனை செலுத்தாமல் அந்த பணத்தை புதைத்து அதற்கு மேல் மசூதி எழுப்பிவிட்டான். அந்த மசூதி தகர்க்கப்பட்டது. இதனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் PN பாண்டே, முன்னாளுடைய ஒரிசா கவர்னர், அவர்கள் எழுதிய புத்தகத்திலே இந்த தகவலை பார்க்கலாம். அவர் வரலாற்று பேராசிரியரும் கூட. ஆக கோயில்களோ மசூதிகளோ பணத்தை சேகரித்து வைக்கின்ற இடமாக மாறுகிற போது அது இடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காசி விஸ்வநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டது. எதற்காக இடிக்கப்பட்டது என்று சொன்னால், கட்சி ராணி, கங்கையிலே குளிக்க சென்ற கட்சி ராணியை கடத்தி கொண்டு வந்து அந்த விஸ்வநாதர் ஆலயத்திற்கு கடத்தி கொண்டு வந்து அவரை மானபங்கப்படுத்தினார்கள். அப்போது அவுரங்கசீப் ஆட்சியிலே இருக்கிறார். அப்போது அங்குள்ள மன்னர்கள் முறையிட்டார்கள், இந்த கோயிலுடைய புனிதம் கலங்கப்பட்டு விட்டது, ஆகவே இதை நீங்கள் இடியுங்கள் என்று இந்துக்களே சொன்ன காரணத்தினால் அந்த கோயில் இடிக்கப்பட்டது. இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். ஆக இப்படிப்பட்ட சில காரணங்களுக்காக இடிக்கப்பட்டதை தவிர பொதுவாக இடிக்கப்பட்ட வரலாற்றை நம்மால் பார்க்க முடியவில்லை. இது வெள்ளையர்கள் எழுதி வைத்த வரலாற்று திரிபுகள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அதையும் இதனையும் ஒப்பிட்டு பேசுவது எந்த வகையிலும் சரியாக அமையாது. இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த அவுரங்கசீப்பை குறித்து நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களோ, கோயிலை இடித்ததாக சொல்லுகிறீர்களோ, பல கோயில்களுக்கு மானியம் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஃபர்மான்கள் இப்போதும் இருக்கின்றன, அந்த ஆவணங்கள் இப்போதும் இருக்கின்றன. ஆக ஒருபுறம் கோயிலை இடிப்பவர் எப்படி கோயிலுக்கு மானியம் வழங்குபவராக இருக்க முடியும்? ரெண்டும் பொருந்தி வரலையே, ஒன்றுக்கொன்று முரண்பாடாக அல்லவா இருக்கிறது. பெரிய பட்டியலே தருகிறார் PN பாண்டே, எத்தனை கோயில்களுக்கு அவர் மானியம் எழுதி வைத்தார் என்று ஒரு பட்டியலே அவர் நூலிலே கொடுத்திருக்கிறார். ஆக இதனை வரலாற்று ஆசிரியர்கள் மிக தவறாக நமக்கு சித்தரித்து அவரை ஒரு கொடுங்கோலராக நம்மிடத்திலே சித்தரித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.